மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறது இது டேட்டா ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இது எப்படி ஒரு ஸ்டாக்கு, கியூ, டிக்யூ, அரே இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி இதுவும் ஒரு வடிவம், ஸ்ட்ரக்சர்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இதை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா இன்சர்ஷன், அதாவது எலிமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், எலிமெண்ட் ஆர் இதை டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம், ரெண்டுமே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது என்னென்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர்னால் ஒரு நேர்கோட்டு பாதையில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கனெக்டட் பை பாயிண்டர். ஒரு இதில் என்னென்னா நோடுன்னு இருக்கும். நோடுன்னா பின்னால் நான் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அந்த நோடுங்கிறது எப்படின்னா ஒன்று இன்னொன்னோடு இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ த்ரூ லிங்க் வழியாக என்ன இருக்கும் அப்படின்னா இணைச்சிருக்கும். அதாவது இதில் என்னென்னா டேட்டா அப்படின்னு இருக்கும். டேட்டாங்கிறது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பாயிண்டர் ஆர் ரெஃபரன்ஸுங்கிறது நெக்ஸ்ட்டு நோடை கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா அரே மாதிரி அல்லாமல் லிங்க்டு லிஸ்ட்டில் இன்சர்ஷன், ரிமூவல், அதாவது சேர்க்கறது, நீக்கிறது, இந்த ரெண்டுமே எலிமெண்ட்டு சேர்க்கறது, நீக்கிறது, இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா தொடர்ச்சியாக இல்லாமல் இருக்கும். தொடர்ச்சியாக இல்லாமல்னா நம்ம எந்த இடத்துல வேணாலும் சேர்த்தலாம், எந்த இடத்துல வேணாலும் நீக்க முடியும். ஓகேவா? ஸோ இது என்னென்னா லிங்க்டு லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல இருக்குது இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா நோடு. அதாவது நோடு இது எல்லா நோடுகளை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துனா தான் அதுக்கு பேர் லிங்க்டு லிஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த நோடில் ரெண்டு ஃபீல்டு இருக்கும். ஒன்று டேட்டா, அதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்த நோடோட பாயிண்ட் பண்ணுற பாயிண்டர் இது இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் லாஸ்ட் நோடில் என்ன இருக்கும் அப்படின்னா நல். ஏன்னா பாயிண்ட் பண்ணுற பாயிண்டரில் எதுவும் இருக்காது. இந்த பாயிண்டர் என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட்டு நோடை பாயிண்ட் பண்ணும். கடைசி நோடில் பாயிண்ட் பண்ணுறக்கு எதுவும் இருக்காது. அதனால் இந்த இடத்துல நல் அப்படின்ட்டு இருக்கும். நல்னால் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இதுதான் லிங்க்டு லிஸ்ட்டு. இது ஒரு லிங்க்டு லிஸ்ட்டு. இது ஒவ்வொன்றும், இந்த பெட்டி இருக்குது இல்லையா, அந்த பெட்டி ஒவ்வொன்றும் நோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது 12ன்னு இருக்கிறது டேட்டா. இந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், டேட்டா. லிங்க் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்ரு, அடுத்த நோடோட இணைக்கக்கூடியது லிங்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். இது எண்டு, லாஸ்ட்டு நோடில் இந்த இது என்னென்னா நல்னால் ஒன்றும் இல்லை. ஏன்னா காரணம் என்னென்னா எண்டில் நெக்ஸ்ட் போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த இது டேட்டா, இது லிங்க், அடுத்த பாயிண்டர்னால் அடுத்த இதை ரெஃபர் பண்ணுறது. சரியா? ஸோ இது என்னென்னா நாட் கண்டிஜியஸ்னால் தொடர்ச்சியான மெமரி கிடையாது. தொடர்ச்சியானதுன்னா இதில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு நோடை கொண்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போட முடியும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா த சைஸ் இஸ் லிமிட்டட் டு த மெமரி சைஸ், டஸ் நாட் நீட் டு பி டிக்ளேர்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இது என்னென்னா லிமிட்டட் மெமரி சைஸ் தான், இதுக்கு முன்னாலே சொல்ல மாட்டாங்க. எம்டி நோடு, இதில் எம்டி நோடுங்கிறது இருக்காது. ஓகேவா? ஸோ we can store values of primitive types or object in the single linked list. சிங்கிள் லிங்க்டு இதில் 3 டைப் இருக்குது. சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்னு ஒன்று இருக்குது, டபுள் லிங்க்டு லிஸ்ட்டு, அடுத்து சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்னு இருக்குது. சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டில் நம்ம சிம்பிளான ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் அரே இது ஒய் யூஸ் லிங்க்டு லிஸ்ட், ஏன் அரேவை காட்டிலும் லிங்க்டு லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அரே என்னென்னா முன்னாலேயே நம்ம சைஸ் சொல்லணும். ஓகேவா? ஸோ
அது மாதிரி அரேயில் வந்து ரன் டைமில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இப்போது ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அரேயில் எல்லாமே கண்டிஜியஸ், தொடர்ச்சியான மெமரி. ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணால் ஏற்கனவே இருந்த எலிமெண்ட்டெல்லாம் பின்னால் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணோம். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. எந்த இடத்துல வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். டைனமிக் மெமரி வந்து டைனமிக். நம்ம ரன் டைமில் கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டு. சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து 2 பக்கெட் இருக்கும். அதாவது இதில் வந்து என்னென்னா பக்கெட்னால் இது வந்து இது நோடு. இதில் ஒன்று வந்து டேட்டானா இன்ஃபர்மேஷன் போடுறது. நெக்ஸ்ட்டுனா அடுத்த நோடோட கனெக்ட் பண்ணுற லிங்க். இது ஏற்கனவே பார்த்தது இல்லையா? அதே தான். ஸோ இதே மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கும். இதில் லாஸ்ட் நோடு மட்டும் நல்லுன்னு இருக்கும். ஏன்னா அது அடுத்த நோடு கிடையாது. ஸோ இது வந்து சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டு. ட்ராவர்சல்னால் நம்ம ஒரு இதிலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவலிங் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்னென்னா ஒரு டைரக்ஷன் வழியாக தான் சிங்கிள் லிஸ்ட்டில் போக முடியும். இன்னொரு டைரக்ஷன் வழியாக திருப்பி வர முடியாது. ஒன் வே பாத். ஓகேவா? ஸோ டபுள் லிங்க்டு லிஸ்ட்னால் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு நோடு. இங்கே வந்து என்னென்னா முன்னால் போகிறக்கும் வழி இருக்கும், நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கும் போய்க்கலாம். 2 சைடும் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டபுள் லிங்க்டு லிஸ்ட்டு. இது வந்து 2 சைடும் போக முடியும். ட்ராவர்சல் வந்து 2 வழியிலையும் நடக்கும். ஓகேவா? சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்னால் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒன்றா இணைஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு வட்ட வடிவத்தில் இணைஞ்ச அடிப்படையில் இருக்கும். ஸோ இதில் வந்து லாஸ்ட் நோடே இருக்காது. எங்கே வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் ஆடும் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இன்சர்ட் அதாவது சேர்க்கிறது அப்படின்னு, டெலீஷன் அப்படின்னா எலிமெண்ட்டை வந்து நீக்கிறது, டிஸ்பிளேனா எத்தனை எலிமெண்ட் இருக்குதோ சேர்த்தல் அடுத்த நீக்கலுக்கு பின்னால் எவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ அதை எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுறது. சச்சுனா நம்ம வந்து அதை என்னென்னா தேடி எடுக்கிறது. ஓகேங்களா? டெலிட்னா ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னென்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ மாணவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.